எண்ணெய் நமக்கு வந்து தேவையான அளவு. ஆனால் இந்த சக்கரவள்ளி காராவில் பொறுத்த வரைக்கும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஓகே அப்படின்னா 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பருப்புகளை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லாவே பொரியணும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம இப்போ இது சக்கரவள்ளி கிழங்காக இருக்கிறதுனால இதுக்கு இயற்கையாகவே டெஃபினட்டாக ஒரு ஸ்வீட்டு தன்மை உண்டு. நமக்கு கொஞ்சம் இந்த காரத்தோட இது சேர்ந்து வரணுங்கிறதுனால இப்போவே பச்சை மிளகா போட்டுறாதீங்க. முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கலாம், அப்புறமா பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போவே இந்த சூட்டில் பச்சை மிளகா போட்டு அந்த காரம் செத்து போயிடும். நமக்கு கொஞ்சம் காரம் தேவை பச்சை மிளகாவோட ஃப்ளேவரோட. அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இந்த டிஷ்ஷுக்கு போட்டுக்கங்க. இப்போ வெங்காயத்தை உதுத்து போடுங்க. லவ்லி ஸ்மெல். வெங்காயம் பாதி வதங்கல் ஆயிக்கிட்டு இருக்கும்போது இந்த பச்சை மிளகாயை போடுங்க. பச்சை மிளகாயோட இந்த சீடெல்லாம் வேணும் பாருங்க, இந்த சீடு எல்லாமே வேணும். இப்போ பச்சை மிளகா போடுங்க. ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு வரும்போது இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு பாருங்க, இதை போடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு மட்டும் ஓரளவுக்கு நல்லா வெந்த பிறகு தான் அதாவது வருந்த பிறகு தான் வதக்கணும். வருந்த பிறகு தான் மூடி வைக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுருங்க இதுக்கு. வதங்கியே அது வந்து சாஃப்டாக ஆகணும். அதனால் வதக்கிற டைம் தான் கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு அவ்வளோதான். ஏன்னா பாக்கியெல்லாம் ரெடி பாருங்க. சப்போஸ் எனக்கு வந்து வதக்கிற அளவுக்கு டைம் இல்லை, டக்குன்னு எனக்கு முடியணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நோ ப்ராப்ளம். என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் ஒரு கடாய் வைங்க. ஃபஸ்ட்டு இதை பொடியாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கடாய் வைங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி இந்த சக்கரவள்ளி கிழங்கை மட்டும் போட்டு அடுப்பை சின்னதாக வச்சு அப்பப்போ இப்படி பார்த்துட்டே இருங்க, வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த மிச்ச வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது வதங்கல் பாதி முடிஞ்சிடும். அப்புறம் இந்த வெங்காயம் வதங்கினோடனே நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு போடுறீங்கல்ல, வெங்காயம் வதங்கினோடனே இங்கே இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு அங்கே போட்டிங்கன்னு நீங்கள் டக்குன்னு முடிஞ்சிடும். இது வதங்கி தான் சாஃப்டாக ஆகணும். ரொம்ப ஈஸி. சும்மா ஒரு தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டோன்னா வெந்துடும்னு இருந்தாலும் இதில் வந்து டேஸ்ட் வந்து அது வதக்கி தான். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இதில் போடுறோம். நல்ல பொலன்னு இருக்கு. அதே சமயம் ஐயோ ஒரு செகண்டில் வெந்து போச்சுப்பா. கரைச்சி வச்சுருக்கீங்க பாருங்கள், இந்த லெமன் ஜூஸும் எலுமிச்சம்பழ சாரும் இந்த சர்க்கரையும் இதை தண்ணி பார்த்து விட்டுக்கங்க. ஏன்னா இது வந்து ஒரு உப்புமானால தண்ணி பார்த்து விட்டுக்கங்க. நிஜமா இது பண்ணி நீங்க சாப்பிட்டு பாருங்க. அப்புறமா
உருளைக்கிழங்கு போட்டு அவல் உப்புமா செய்கிறது நீங்கள் நிறுத்திடுவீங்க. இன்ஃபேக்ட் இந்த ப்ரோக்ராமை குஜராத்திஸ் யாராவது பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து இது ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் பட்டாட்டா பாவா விட்டுருவீங்க நீங்கள். அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ நல்லாயிருக்கு. என்ன சொல்லுவேன், ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, ஒன்றுமே பேச முடியல. அப்படி ஆசம்னா வார்த்தை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து இதை ட்ரை பண்ணிடுங்க.